திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். பை மோட்னா என்னன்னு பார்த்தீங்களா, நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். புற்றுநோய்க்கு தடுப்பூசி தயார், ரஷ்யாவில் இலவசம், இந்தியாவில் கிடைக்குமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றின நியூஸ் என்னன்றதை பார்க்கலாம். புற்றுநோயை தடுப்பதற்கான தடுப்பூசியை வரும் 2025ஆம் ஆண்டு தமது நாட்டு மக்களுக்கு இலவசமாக வழங்க இருக்கிறது ரஷ்யா என்று தகவல் வெளியாகி உள்ளது. ஒரு காலகட்டத்தில் புற்றுநோய் என்பது ஒரு அரிய நோயாகும், மருத்துவ உலகில் இருந்து வந்தது. ஆனால் இன்றைக்கு பல வகையான புற்றுகள் பெருகிவிட்டன. ஆரம்ப கட்டத்திலேயே அதனை கண்டறிந்தால் முற்றிலும் குணப்படுத்தி விடலாம் என மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இதில் சோகம் என்னவென்றால், பலருக்கும் அந்த நோய் முற்றும் வரை பெரிய அளவில் உடலில் மாற்றங்கள் தெரிவதில்லை. எனவே முதற்கட்டத்தின் போதே சிகிச்சைக்கு செல்பவர்கள் மிக குறைவான அளவிலேயே உள்ளனர். இந்நிலையில்தான் ரஷ்யா புற்றுநோயை தடுப்பதற்கான தடுப்பூசியை கண்டுபிடித்து அதனை வரும் 2025ஆம் ஆண்டு முதல் சந்தையில் விற்பனை செய்ய இருக்கிறது என்று இனிப்பான செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்படும் போது ரஷ்ய மக்கள் அனைவருக்கும் இலவசமாக செலுத்தப்படும் என்றும் கிடைத்துள்ள அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. நோயாளிகளின் புற்றுநோயிலிருந்து பெறப்பட்ட மரபணு மாதிரிகளை சேகரித்து இந்த தடுப்பூசியை ரஷ்யா தயாரித்துள்ளது. ஒரு மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு இலவசமாக ஒரு டோஸ் ஊசியை போட மட்டும் சுமார் 3 லட்சம் ரூக்கள் செலவாகும் என ரஷ்யாவின் சுகாதார அமைச்சகத்தின் கத்திரியக்க மருத்துவ ஆராய்ச்சி மையத்தில் தலைவர் ஆண்ட்ரி கர்ஃபென் தெரிவித்துள்ளார். இவர் இதை பற்றி குறிப்பிடுகையில், இந்த தடுப்பூசி புற்றுநோய் கட்டி உருவாவதை தடுப்பதற்கு பதிலாக புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதை பிரதான நோக்கமாக கொண்டுள்ளது என்று விளக்கியிருக்கிறார். இந்த தடுப்பூசியை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் நல்ல வாய்ப்பாக நினைத்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். உண்மையில் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்வதால் புற்றுநோயிலிருந்து தப்பி விடலாமா? இது குறித்து புற்றுநோய் ஆராய்ச்சி நிபுணர் டாக்டர் சுரேந்திரன், இந்த தடுப்பூசி இன்னும் ஆராய்ச்சிக்கான முழு நிலையை அடையவில்லை. இது ஒரு mRNA தடுப்பூசி தான். இந்த தடுப்பூசியை உடம்பில் போட்டுக்கொண்டால் அதிலுள்ள வேதிப்பொருட்கள் நம் உடலில் புற்றுநோய் வந்தால் அதை எதிர்த்து வேண்டும் என்று எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிடும். ஊசி போட்டப்பட்ட 2 நாட்களில் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை அடைந்தனர். அதற்கான தூண்டுதலை இந்த தடுப்பூசி அளிக்கிறது. இப்பொழுது இந்த ஆராய்ச்சியின் அடுத்த முன்னேற்றத்தில் ரஷ்யா இறந்துள்ளது. அதேபோல் இங்கிலாந்து விஞ்ஞானிகள் புற்றுநோயை தடுக்க தடுப்பூசி தயாரிக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.